ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியில் இருந்து விலகினார் முன்னாள் முதல்வர் சம்பாய் சோரன். தற்போதைய முதல்வராக இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன் சிறையில் இருந்தபோது ஜார்க்கண்ட் முதல்வராக பதவியில் இருந்தவர் சம்பாய் சோரன் என்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா, வணக்கம். தற்போது ஜேஎம்எம் கட்சியிலிருந்து சம்பாய் சோரன் விலகி இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஏற்கனவே பாஜகவில் சேர இருப்பதாக ஒரு பேச்சும் அடிபட்ட நிலையில் தற்போது ஜேஎம்எம்ல இருந்து விலகி இருக்கிறார். இது குறித்த உங்களுடைய தகவல். வணக்கம். நீங்கள் குறிப்பிட்டது போல் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியிலிருந்து விலகினார் முன்னாள் முதல்வர் சம்பாய் சோரன். இவர் இன்று டெல்லி வந்திருக்கிறார். இவர் 6 ஆதரவு எம்எல்ஏக்களுடன் பாஜகவில் இணைய போவதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கிறது. நேற்று பாஜக மூத்த தலைவர் இவரை கொல்கத்தாவில் சந்தித்ததாகவும் இந்நிலையில் டெல்லியில் சில மூத்த தலைவர்களை அவர் சந்திக்க இருப்பதாகவும் கூறப்பட்டிருந்தது. ஆனால் அவர் டெல்லி வருகை தந்தது போது என தனிப்பட்ட காரணங்களுக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன், வேறு ஒன்று இல்லை என அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தனது எக்ஸ் தளத்தில் ஒரு முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியிலிருந்து தான் விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். இன்றைய செய்திகள் பார்த்தவுடன் உங்கள் மனதில் பல கேள்விகள் எழலாம். எவற்றாயினும் மேலாக எனது ஒரு சிறிய கிராமத்தில் வசிக்கும் ஒரு ஏழை விவசாயின் மகனை இந்த திருப்பு முனைக்கு கொண்டு வந்தது ஏன் என்ற கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கிறது. என் பொது வாழ்க்கையின் தொடக்கத்தில் தொழில் நிறுவனங்களுக்கு எதிராக தொழிலாளர்களின் குரலை எழுப்பியதில் இருந்து ஜார்க்கண்ட் இயக்கம் வரை நான் எப்பொழுதும் மக்கள் அக்கறை கொண்ட அரசியலையே செய்துள்ளேன். ஜனவரி 31 ஜார்க்கண்டின் 12வது முதல்வராக மாநிலத்தின் சேவை செய்ய இந்திய கூட்டணி என்னை தேர்ந்தெடுத்தது. நான் பதவியேற்ற நாள் முதல் கடைசி நாள் ஜூலை 3 வரை அரசுக்கான எனது கடமையை முழு ஈடுபாடுடன் அர்ப்பணியுடன் செய்திருந்தேன். ஹோலி தினத்தன்று அடுத்த 2 நாட்களுக்கு எனது அனைத்து நிகழ்ச்சியும் கட்சி தலைமையால் ஒத்திவைக்கப்பட்டதை நான் அறிந்தேன். இதில் ஒரு பொது திட்டம் கூட நிறைய திட்டங்கள் அறிவிப்புகள் எல்லாம் நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டது. ஒரு முதல்வரின் நிகழ்ச்சிகளை வேறு ஒருவர் ரத்து செய்வதை விட ஜனநாயகத்தில் அவமானம் வேறு எதுவும் இருக்க முடியுமா? எனது பதவி காலத்தில் நான் யாரும் எந்த தவறும் செய்யவில்லை, நடக்கவும் அனுமதிக்கவில்லை. கடந்த 4 தசாப்த காலங்களும் எனது அதாவது அரசியல் பயணத்தில் முதல் முறையாக நான் உள்ளிருந்து உடைந்து போனேன். என்ன செய்வது என புரியவில்லை. அதிகார பேராசை ஒரு துளி கூட எனக்கு இல்லை. ஆனால் என் சுயமரியாதை யாரிடமாவது காட்டுவது, என் அன்புக்குரியவர்கள் கொடுத்த வழியை எங்கே வெளிப்படுத்துவது, எப்படி பல்வேறு கேள்விகள் என்னுடன் எழுந்திருந்தது. பல ஆண்டுகளாக கட்சியில் மத்திய செயற்குழு கூட கூடாத நிலையில் ஒருதலை பட்சமாக உத்தரவுடன் பிறப்பிக்கும் போது யாரை அணுகி பிரச்சனையை தெரிவிப்பது? என் முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்த அந்த கட்சியில் எனக்கு இருப்பு இல்லை. இத்தனை அவமானங்களும் அவமதிப்புகளும் பிறகு மாற்று வழியை தேட வேண்டிய நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன். அதனால் என் வாழ்வின் புதிய அத்தியாயத்தை இன்று முதல் தொடங்க போகிறது. இதில் எனக்கு 3 விருப்பங்கள் இருந்தது. முதலாவது அரசியலிருந்து ஓய்வு பெறுவது, இரண்டாவதாவது சொந்தமாக அமைப்பை நிறுவது, மூன்றாவதாக இந்த பாதையில் யாருடன் துணை இருந்து அவருடன் மேலும் பயணிக்க வேண்டும். அன்று முதல் இன்று வரை வரவிருக்கும் ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தல் வரை இந்த பயணத்தில் எனக்கு எல்லா வாய்ப்புகளும் திறந்தே இருக்கின்றன. இது என தனிப்பட்ட போராட்டம். எனவே இதில் எந்த கட்சியும் சேர்ந்தவர்களையும் ஈடுபடுத்தவோ அமைப்புக்கு தீங்கு விளைக்கவோ எண்ணம் இல்லை. எங்களுடைய ரத்தத்தாலும் வேர்வையாலும் வளர்ந்த கட்சிக்கு கேடு விளைப்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆனால் சூழ்நிலை அப்படி ஆகிவிட்டது என வருத்தத்துடன் ஒரு பதிவை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.